யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5.5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் தொடர்புகளுக்கு 076 830 39 31. வணக்கம், இது IBC தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசலை மனுவில் மறைக்கப்பட்ட உண்மைகள், நீதிமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள். புலிகள் காலத்தில் கூட பெரகராக்கள் பாதுகாப்பாக நடந்தன. அரசாங்கத்தை கடுமையாக சாடிய நாமல். பிரதேச சபை உறுப்பினர்களை வெளியேறுமாறு கோரிய வருமான வரி பரிசோதகர், நீதிமன்றின் உத்தரவு. கிண்ணியாவில் 43 பேருக்கு காணி உரிமங்கள், புயலால் பாதிக்கப்பட்ட 100 பேருக்கு நிவாரணம். அடுத்தடுத்து இடம்பெற்ற கோர விபத்துக்கள், 2 இளைஞர்கள் உட்பட 6 பேர் பரிதாப பலி. யாழில் போதைக்கு அடிமையான இளைஞனுக்கு நேர்ந்த அவலம். சாவகச்சேரி நகர சபையின் புதிய தவிசாளர் தெரிவில் இயற்கை நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. கஜேந்திரகுமார். சிறை தண்டனைக்கு எதிராக சமிந்த விஜயசிறி பதுளை மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு. தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணை தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை எதிர்த்து முன்னாள் அரசு புலனாய்வு சேவை பணிப்பாளர் சுரேசலை தாக்கல் செய்த ரிட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான முக்கிய உண்மைகளை நீதிமன்றத்தில் முழுமையாக வெளிப்படுத்தாமல் மறைத்துள்ளதாக பிரதேச சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் சி ஹேரத் தெரிவித்துள்ளார். பேரணை மனுவில் நிவாரணம் கோருபவர் அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும், சுரேசலை தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்திற்கு வரவில்லை என்றும் அவர் வாதிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் சுரேசலை இடையூறு விளைவித்ததாக அன்றைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்க வழங்கிய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சாய்ந்தமருது குண்டுவெடிப்பில் சாரா யாஸ்மின் உயிரிழக்கவில்லை என்றும், DNA பரிசோதனை மீண்டும் நடத்த வேண்டும் என்றும் சுரேசலை வலியுறுத்தியதாக நீதிமன்றில் சுட்டிக்காட்டப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாட்டின் பாதுகாப்பு, மாகாண சபை தேர்தல் மற்றும் எதிர்கால அரசியல் கூட்டணிகள் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார். கட்சி தலைமையகத்தில் ஊடகங்களிடம் பேசிய அவர், புலிகள் மற்றும் JVP அச்சுறுத்தல்கள் நிலவிய காலத்திலும் தலதா பெரஹரா மற்றும் கதிர்காம பெரஹரா போன்ற வரலாற்று சிறப்புமிக்க பெரஹராக்கள் பாதுகாப்பாக நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எனவே பாதாள உலக குழுக்களின் அச்சுறுத்தலை காரணம் காட்டி கலாச்சார நிகழ்வுகளை பாதிக்கக்கூடாது என்றும், பெரஹராவில் பங்கேற்பின் போது பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் வலியுறுத்தினார். மேலும் மக்களின் உண்மையான ஆதரவை அறிய விரும்பினால் அரசாங்கம் கருத்து கணிப்புகளை நம்பாமல் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தப்பட்டால் அரசாங்கத்திற்கு உள்ள மக்கள் ஆதரவு தெளிவாக வெளிப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால கூட்டணிகள் தொடர்பாக மறைமுக அரசியலுக்கு இடமில்லை என்றும், நாட்டின் மற்றும் மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டே வெளிப்படையான கூட்டணிகள் அமைக்கப்படும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையில் சபை உறுப்பினர்களை வெளியேறுமாறு கூறிய வருமான வரி பரிசோதகர் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீர பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த வருமான வரி பரிசோதகருக்கு எதிராக உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில், அதாவது 28ஆம் தேதி குறித்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் கடந்த மாதம் சபை அமர்விற்காக சென்று மண்டபத்தில் அமர்ந்திருந்தபோது அவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டு அவர்களை வெளியேறுமாறு கூறி உறுப்பினர்களின் கௌரவத்தை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டமை தொடர்பில் வருமான வரி பரிசோதகருக்கு எதிராக உறுப்பினர்களால் நெல்லியடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. குறித்த விடயம் தொடர்பாக சபை செயலாளரை தொடர்பு கொண்ட கேட்டபோது வருமான வரி பரிசோதகர் கடமையில் இருந்த போதே குறித்த பரிசோதகருக்கு பிரச்சனை ஏற்பட்டதாகவும், இதனால் அவர் சீருடையில் செல்ல முடியும் என்றும், அவரை பிணை எடுப்பதற்கு சென்றவர்கள் விடுப்பிலேயே சென்றதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் நீண்ட காலமாக காணி அனுமதி பத்திரமின்றி வாழ்ந்து வந்த 43 பயனாளிகளுக்கு காணி உரிமங்களும், டிக்வா புயல் காரணமாக வணிக ரீதியாக பாதிக்கப்பட்ட 100 பேருக்கு நிவாரண காசோலைகளும் இன்று உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டன. கிண்ணியா பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் MHM கனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வெளிவிவகார மற்றும்
வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவற்றை வழங்கி வைத்தார். டிட்வா புயலினால் வியாபார ரீதியாக பாதிப்புகளை எதிர்கொண்ட 100 வர்த்தகர்களுக்காக மொத்தமாக 8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நஷ்ட ஈட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் காசோலைகள் இதன்போது கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கிண்ணியா பிரதேச உதவி திட்டமிடல் பணிப்பாளர் முஜீப், கிண்ணியா பிரதேச சபை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளர், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் பிரதேச இணைப்பாளர், கிண்ணியா நகர சபை உறுப்பினர் மற்றும் பிரஜாசக்தி அமைப்பின் தலைவர்கள் உட்பட பலர் கலந்து சிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 இளைஞர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 21 மற்றும் 24 வயதுடைய 2 இளைஞர்களும் அடங்குகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் காலை திருக்கோவில் பொத்துவில் வீதியின் விநாயகபுரம் 1 பகுதியில் பொத்துவில் நோக்கிச் சென்ற முச்சக்கர வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கன்கிரீட் தூணில் மோதி விபத்துக்குள்ளானதில் 49 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி பின் இருக்கையில் பயணித்த 2 பெண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் திருக்கோவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே இந்த பெண் உயிரிழந்துள்ளார். ஏனைய பெண்ணும் 2 சிறுவர்களும் மேலதிக சிகிச்சைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் நேற்று முன்தினம் காலை புறக்கோட்டை கொதட்டுவ வீதியில் கொதட்டுவ நகருக்கு அருகில் புறக்கோட்டை நோக்கிச் சென்ற பேருந்துடன் எதிர் திசையில் வந்த பேருந்து மோதியலில் 37 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் பின் இருக்கையில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் பெண் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சாரதி ஏற்கனவே உயிரிழந்திருந்தார். யாழில் போதைக்கு அடிமையான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது 28ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் சிராம்பியடியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த 3 வருடங்களாக போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 27ஆம் தேதி காலை மலசலக்கூடம் சென்று அங்கேயே மயக்கமுற்றுள்ளார். பின்னர் அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அதிகளவான போதை வஸ்து பாவனை காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சாவகச்சேரி நகர சபையின் புதிய உபதவிசாளர் தெரிவில் இயற்கை நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி நகர சபையின் முன்னாள் உபதவிசாளர் கிஷோர் வடமாகாண ஆளுநரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதிய உபதவிசாளர் தெரிவு நடைபெற்றது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் உபதவிசாளர் ஜனநாயக விரோதமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் புதிய தெரிவை நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை ஒத்திவைக்க வேண்டும் என்பதே தமிழ் தேசிய பேரவையின் நிலைப்பாடாக இருந்ததாக கூறினார். ஆனால் தமிழ் அரசு கட்சி கூட்டத்தில் பங்கேற்று புதிய தெரிவை நடத்த முனைந்தால் தாமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட்டத்தில் பங்கேற்று மாற்று வேட்பாளரை நிறுத்தியதாக தெரிவித்துள்ளார். வாக்கெடுப்பில் 2 வேட்பாளர்களும் சம வாக்குகளை பெற்றதைத் தொடர்ந்து திருவுளச்சீட்டு மூலம் கோகுல்ராஜ் புதிய உபதவிசாளராக தெரிவானார். தனக்கு விதிக்கப்பட்ட 18 மாத சிறை தண்டனையை ரத்து செய்து தம்மை விடுதலை செய்யுமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ பதுளை மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அத்துடன் குறித்த மேன்முறையீட்டு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்குமாறு, மனு மீதான விசாரணை முடிவடையும் வரை தமக்கு பிணை வழங்குமாறு அவர் தன்னுடைய மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்களை சட்டவிரோதமாக வழிமறித்தல், 2 போலீஸ் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி காயப்படுத்துதல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் சமிந்த விஜயஸ்ரீ குற்றவாளியாக காணப்பட்டு அவருக்கு 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பதுளை மேல் நீதிமன்றம் 28ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரேசலை மனுவில் மறைக்கப்பட்ட உண்மைகள், நீதிமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள். புலிகள் காலத்தில் கூட பெருகராக்கள் பாதுகாப்பாக நடந்தன. அரசாங்கத்தை கடுமையாக சாடிய நாமல். பிரதேச சபை உறுப்பினர்களை வெளியேறுமாறு கோரிய வருமான வரி பரிசோதகர், நீதிமன்றின் உத்தரவு. கிண்ணியாவில் 43 பேருக்கு காணி உரிமங்கள், புயலால் பாதிக்கப்பட்ட 100 பேருக்கு நிவாரணம். அடுத்தடுத்து இடம்பெற்ற கோர விபத்துக்கள், 2 இளைஞர்கள் உட்பட 6 பேர் பரிதாப பலி. யாழில் போதைக்கு அடிமையான இளைஞனுக்கு நேர்ந்த அவலம். சாவகச்சேரி நகர சபையின் புதிய தவிசாளர் தெரிவில் இயற்கை நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. கஜேந்திரகுமார். சிறை தண்டனைக்கு எதிராக சமிந்த விஜயஸ்ரீ பதுளை மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்.
வணக்கம். யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5 அறை பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் இடம். தொடர்புகளுக்கு 076 830 39 31.